விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரிஸ் நல்ல சாஃப்டான பிள்ளையார் பெட்டி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் பச்சை அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு வடிகட்டிக்கோங்க. இது அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம பவுடர் பண்ண அரிசி பருப்பு, ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூடவே 3 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இது நல்லா வெந்து வரட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் மண்டை வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனோடனே நம்ம ரெடி பண்ண வெள்ளைப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உருண்டையாவோ அப்படி இல்லைன்னா பிடி கொழுக்கட்டையாவோ பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்டான பிள்ளையார் பெட்டி கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.